ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த இடத்துல என் தேவனுடைய ஆளுகை ஆண்டவரே, அப்பா உமக்கு நீர் இறங்கி வந்து ராஜா ஆண்டவரே, இந்த இடத்தை உங்கள் ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை ஆண்டவரே முழுவதும் ஆண்டவரை தெளித்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்பா தெளித்து ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரே நீர் இந்த உபவாச நாளில் ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையாய் புறப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதம் நடந்து ஆண்டவரே மெய்யாகவே கர்த்தர் என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் சாட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே அருமையான ஆண்டவரே சகோதரியும் சகோதரியும் ஆண்டவரே குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்தி செல்லுகிறதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. என் தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த ஒரே ஒரு வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரம் Book of Revelation chapter 1 1 அதிகாரம் 10வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாக எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்மன் தீவுக்கு எதுக்கு கொண்டு போகப்பட்டார்? ஒரு கைதியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் கைதிகளை கைது செய்துதான் பழக்கம். 3 அல்லேலூயா சொல்லணும். இப்ப இவர் கைதியா இருக்குது இவருக்கே தெரியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிறார். நடத்தப்படும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது, யோவான் யோவான் என்று சொல்லி. அந்த சத்தம் பெரிதாய் இருந்தது. அதை பார்க்கும்படி யோசித்தார். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும், நான் ஆதியும் அந்தமும், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற அந்த சத்தம் இடி முழக்கத்தோடு பேசின. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. அநேகர் சத்தம் என்று சொல்லுகிறார்கள், நல்லதுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சாத்தானுடைய சத்தம் இருக்கிறது. அந்த ஏவாள் பெரிய வாளை வைத்து ஒரு சம்பவத்தை நடத்தி முடித்தாள். அவளுடைய சத்தத்திற்கு அவள் செவி கொடுத்தாள். புருஷனுக்கு அதை கொடுத்தால் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். ஆனால் ஒன்று நடந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அப்போது அவன் சொன்னான், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தின் நடுவில் கேட்டேன், அதனால் நான் ஒளிந்து கொண்டு நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் சொன்னார், உன்னை நிர்வாணி என்று யாரப்பா உனக்கு சொன்னது என்று கேட்டார். அப்போ எல்லா விளக்கத்தையும் அவள் சொன்னான். சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து கேட்டால், ஏன் சாத்தானின் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தாய் என்ற. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கை தட்டு. ஆனால் இந்த யோவான் தேவனுடைய பெரிதான சத்தத்தை கேட்டான். இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நேருக்கு நேர் கேட்டான். தேவனோடு பேசினான். அவருடைய மார்பில் உலாவினவன், அவரோடு நடந்தவன், அவரோடு கூட ஜீவித்த மனிதன் தான். ஆனால் இந்த பத்துமன் தீவிலே அந்த சத்தத்தை அவன் பார்க்கும்படி திரும்பினான். அந்த வேத வசனம் பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிற யாவரும் பிழைப்பார்கள் என்றார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் இங்கே யோவான் கேட்ட சத்தம் தேவகுமாரனுடைய சத்தம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை இந்த உபவாச நாட்களுக்கு வந்திருக்கிற நீ கேட்பாயானால் உன்னுடைய சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். யோவான் 5:26 சொல்லுகிறது, தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அதை கேட்கிற எவனும் பிழைப்பார் என்று சொன்னார்.
ஆனால் சற்றே என்னை கவனிக்க வேண்டும். அந்த சத்தம் சொல்லுது, நான் ஆல்பா, நான் ஒமேகா, நான் ஆதி, நான் அந்தம், நான் முந்தினவர், நான் பிந்தினவர் என்று அந்த சத்தம் பெரிதாய் கேட்கும்படி அது கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த சத்தத்தை பார்க்க அவன் திரும்பினான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாரு? யோவான். அந்த சத்தத்தை பார்க்க அவன் திரும்பினான். இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். நான் உங்களை சற்று கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்தி, இந்த நாளிலே இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது கர்த்தரின் சத்தத்தோடு நீ புறப்பட வேண்டும். சங்கீதத்தில் கேட்கிறோம், கர்த்தரின் சத்தம் காதேஸ், பெண்மான்களை, காண்டா மிருகத்தினுடைய குட்டிகளை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. காண்டா மிருகத்தினுடைய குட்டியை துள்ள பண்ணிச்சான். ஆனால் வேதம் வசனம் அழகாக சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் திரும்பி பார்க்கிறான். தன்னோடு பேசின சத்தம் எது? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தன்னோடு கூட பேசின சத்தை பார்க்கும்படி அவன் திரும்பினான் என்று 12வது வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:12. அந்த சத்தத்தை அவன் பார்க்கும்படி திரும்பின பொழுது 7 குத்து விளக்கை சந்தித்தான். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். அதுதான் ஒரு சாட்சி. என்ன குத்து விளக்குங்க? 7 குத்து விளக்கு. அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே ஒருவர் நிற்கிறதை கண்டான். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த நாளிலே, இந்த பிரதர்ஷ நாளிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் பேசுகிறவர். பேசினால் காதல கேட்காதபடி பேசுறல, சத்தத்தை கேட்கும்படி பேசுகிறவர். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தத்தை பார்க்கும்படி அவன் திரும்பினான். திரும்பின பொழுது அருமையான கர்த்தரே, இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். 7 குத்து விளக்கு, நல்லா கவனிக்கணும். அதன் மத்தியிலே அவர் நிற்கிறார். அப்படின்னா அந்த 7 குத்து விளக்கை நீங்க 2ஆ பிரிச்சா எத்தனை வரும்? சத்தமா சொல்லுங்களேன். 3 வந்தா 7 இல்லையா? ஆனா ஆண்டவர் அரை கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாதி கொடுக்கறத முழுசா கொடுக்கிறவர். அப்போ பாருங்க, இந்த பக்கம் 4 குத்து விளக்கு வச்சுட்டாரு, இந்த பக்கம் 3 குத்து விளக்கு, நடுவில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எல்லா குத்து விளக்கை விட வெளிச்சமாய். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த குத்து விளக்கு பேசுகிற குத்து விளக்கு, அது சத்தம் கொடுக்கிற குத்து விளக்கு, அது உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குற குத்து விளக்கு, உன் இருட்டை காண்பிக்கிற குத்து விளக்கு. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். நான் உங்களை சற்று அந்த குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிற, மார்பருகை பொற்றுக்கட்சியை அணிந்து கொண்டிருக்கிற மனுஷகுமாரனுடைய சத்தம் அது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அது தேவதூதனுடைய சத்தம் அல்ல. யாருடைய சத்தம்? மனுஷகுமாரன். உயிரோடு இயேசு இருந்த காலத்தில் அவர் சத்தத்தை கேட்டவன். ஆவிக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆபேல் மரித்து இன்றைக்கு அவன் ரத்தம் பேசுமானால், நம்முடைய ஆண்டவர் இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் சத்தம் தொனித்து கொண்டுதான் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை சற்று இன்னும் தெய்வத்தின் அருகே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என் அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் என்கிறவர் விளையாட்டுக்குரியவர் அல்ல. தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருப்பார். அவர் மகனே எங்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்டனா மகன் மட்டும்தான் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மகனோடு சேர்ந்து ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டிலாம் கூட்டும் போக முடியாது. அவர் மிகவும் ஒழுங்கும் கரம் உள்ளவர். He is a decent God, my God. ஒரு அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன விசுவாச கைத்தட்டு. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் கிரியைகளும் நடைபெறாதிருப்பதற்கு, தடைகளாய் இருப்பதற்கு இவைகளும் ஒரு காரியங்கள். பேதுரு, எல்லாரும் சொன்னாங்க, பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது. அவன் சொன்னது கெட்டதா நல்லதா சொல்லுங்களேன். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? சத்தமா, என்னையா நியாயம் இது? ஆனால் பத்துமன் தீவிலே அவன் கண்ட சத்தம்
மனுஷகுமாரனுடைய சத்தம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தன்னோடு கூட பேசுகிற சத்தத்தை அவன் திரும்பி பார்த்தான். 7 பொன் குத்தின் மத்தியிலே நிலை இறங்கி தங்கி மார்பருகே பொற்கட்சி கொண்டு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டான். அவர் தலை முடி வெண்பஞ்சு போல வெண்மையா இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த தரிசனத்தை, இந்த சத்தத்தின் தரிசனத்தை முதலாவது கண்டவன் இவனுக்கு முன்பு ஒருத்தர் இருக்கிறான். யாரு? தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, நான் கண்ட தரிசனத்தில் நீண்ட ஆயுளுடையவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற மனுஷகுமாரன் என்று சொன்னான். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹalleluya. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9 சொல்லுகின்றன. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 சொல்லுகின்றன. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 சொல்லுகின்றன. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன், அவருடைய தலைமயிர் வெண்பஞ்சி போல் வெண்மையா இருந்தது என்று தானியேல் 7:13 தானியேல் சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம் என்கிறதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இவன் கேட்ட சத்தம் தேவதூதனுடைய சத்தம் அல்ல, மனுஷகுமாரனுடைய சத்தம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கைதி, ஆனால் இவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறுகிறான். இஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். தேவன் அவனை கொண்டு போகிறார். கொண்டு போய்விட்டு தன்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி அவன் திரும்புகிறான். தன்னோடு பேசின சத்தம். யார் இந்த சத்தம்? நல்ல கவனிக்க. அந்த சத்தத்தை மனுஷகுமாரனை கண்டான் என்று சொல்லும்போது என்ன யோசித்திருப்பான்னு சொல்றீங்க நீங்க? தன்னோடு பேசின இயேசு, பூமியில் இருந்த பொழுது பேசின இயேசு இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் சிங்காசனத்திலே. அந்த குத்துவலுக்கு மத்தியில் நிற்கிறார். அது தேவகுமாரன் என்று அறிந்து கொண்டான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. நம்மோடு கூட பேசுகிற சத்தம் ஆண்டவருடைய நீ அறிந்து கொள்ளும்படிக்கு அது மனுஷகுமாரனாக இருக்க வேண்டும். ஏஞ்சல் பறந்து வந்துச்சுங்க. ஏஞ்சல்னா பறக்குமா பறக்காதா? சத்தமா சொல்லுங்களே. ஏங்க வெட்டுக்கிளியே பறக்கும் போது நீ பறக்க மாட்டியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்க பறப்பீங்களா பறக்க மாட்டீங்களா? எப்போ? சத்தமா எப்பமா? மனுஷகுமாரன் வரும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மனுஷகுமாரன் வானத்தில் எக்கார சத்தத்தை தொனித்துக் கொண்டு வரும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பறந்து செல்லுவார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த முதலாம் நாளே, இந்த ஹாலில் நடக்கிற இந்த முதல் கூட்டத்தின் மூலமாக நான் விசுவாசிக்கிறேன், கட்டாயம் திரளான ஜனங்கள் பறந்து வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. இந்த சத்தம் அவர்களை அழைத்து வருவதாக வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கிறது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, அந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். எத்தனை அழகாக, எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகளாக தன்னோடு கூட பேசின சத்தத்தை அவன் பார்க்கும் பொழுது, அவன் திரும்பின பொழுது தேவனுடைய குமாரனுடைய சாயலை அவன் சந்தித்தான். என் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது 3:20 சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவையை தட்டுகிறேன். நல்லா கவனிக்கணும். இப்படி தட்டுறாராம். தட்டும் சொல்றாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யாருடைய சத்தத்தை? மனுஷகுமாரனுடைய சத்தத்தை. அல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவையை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. பலத்த கைகளை தட்டி. இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர் அவர் தன்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக ஒவ்வொரு இருதயத்தின் வாசலை தட்டுகிறார். அவர் தட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர் சத்தத்தை கேட்டு கதவையை திறக்கிற மனிதர்கள் இல்லை. உங்களை கொண்டு நான் தட்டி திறக்க போகிறேன்.
இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால். ஏன் அவர் வாசற்படி? வீட்டுக்கு முதலாவது எதுங்க அழகு? சதமா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு! என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? கர்த்தருக்கு சோத்திரம். அவர் வாசற்படிக்கு வரும் பொழுது சாதா வரமாட்டாராம். வசனம் சொல்லுகிறது அவர் நீதிபதியாகத்தான் வருவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு வாசல் வர்றாருன்னா எதுக்கோ வர நினைக்காதீங்க. மகளை பியூலா என்று வீட்டை தட்டுறாருன்னா எப்படி தட்டுவார் நினைக்கிறீங்க? சாதாரண அல்ல. இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று சொன்னான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு 5:9 சொல்லுகிறது, இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அவர் பார்க்க வருகிறார் என்று சொன்னா இங்கே பாருங்களேன், அவர் ஒரு கையில காரி இன்னொரு கையில சொந்தக்கார மாதிரி வரமாட்டாருங்க. அவர் நியாயத்தோடு வந்து யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற தேவன். எதற்காக ஆண்டவர் சொல்லுவார், மகளே நான் நியாயாதிபதி. அல்லேலூயா, நான் நியாயாதிபதி. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றான். சங்கீதம் 24:7 கூறுகின்றன, சங்கீதம் 24:9 கூறுகின்றன, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? மனுஷகுமாரனாகிய சேனைகளின் கர்த்தர். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த 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 கைகளை தட்டி, என்ன விசுவாச கைத்தட்டு! தேவன் உன்னை தேடி வருகிறார், அவர் தம்முடைய வார்த்தையை உனக்கு கொடுப்பாரானால் அவர் பேசுகிற தெய்வம், அதுதான் தெய்வம். இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, அதனால தான் சொன்னான் யோவான், இந்த வேத வசனத்தை மிக தெளிவாக மிக தெளிவாக நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மிக தெளிவாக சொல்லுகிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் நீதிமொழிகள் 8:34 சொல்லுகிறார், ஒருவன் என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவுகள் நில அருகே எனக்கு காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார். எனக்கு செவி கொடுக்கும் மனிதன், என் வாசற்படி நித்தம் விழித்திருக்கிறவன், நான் வருவேன் என்று காத்திருக்கிறவன் எவனோ அவனுக்கு என் சத்தம் புரியும் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு என் சத்தம் தெரியும், அவனுக்கு மட்டும்தான் என் சத்தம் தெரியும். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாரும் பைபிளை நிறைய பேர் எடுக்கிறது கிடையாது, அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க, அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எதுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே. அதனால தான் சொன்னேன், ஐயா நீ கையில் வச்சுக்கிற பைபிள் பேய் ஓட்டுமா மொபைல் பேய் ஓட்டுமா? ஐயா என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்பொழுது உங்களுக்கு தேவையானது மனுஷகுமாரனுடைய சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சத்தம் இல்லைன்னா நீ செத்தேன்னு அர்த்தம். 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த செத்தவன் கூட அவர் சத்தத்தை கேட்பானா? ஆமென் சொல்லுங்களே. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்க காலம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லியா. ஹல்லேலூயா. தட் இஸ் தி பைபிள். அதுதான் வேதாகமம். வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சாலமோன் மூலம் சொன்னார், என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவுகள் நிலை அருகே எனக்காக காத்திருந்து ஏசையா வருவாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுவனே. ஆனா வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேலானவைகளை தேட வேண்டும் என்று, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறதெல்லாம் உண்மைதான். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம். அதை நாம் கேட்கும் பொழுதுதான் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை கிருபையுள்ள வார்த்தைகள் என்று சற்று கவனித்து பாருங்கள். வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சாலமோனிடத்தில் சொன்னார், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, I am the gate, நானே வாசல். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, பலத்த கைகளை தட்டி. யோவான் 10:9 சொன்னார், I am the gate, நானே வாசல் என்று சொன்னார். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டு அடைவான். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். என்ன விசுவாச கைத்தட்டு! சத்தத்தை கேட்கலன்னா அவர் கேட்டா இருக்க மாட்டாரு, ஏன் காம்பவுண்டா கூட இருக்க மாட்டார். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் சத்தத்தை கேட்கணும். நானே வாசல் என்று சொன்னார்.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை என்று, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறைசாலையில் வைத்து அடைத்து விட்டார்கள். ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுது. நீங்க ஜெபிச்சீங்களே, ஆண்டவர் ஈராக்கை இரட்சியும், ஆண்டவர் நாகாலாந்து இரட்சியும், அது மாதிரி ஜெபம் பண்ணாங்க. 3 அல்லேலூயா சொல்லணும். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் பலத்தை ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணது பெரிய பில்டிங்ல இல்ல, ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. மரியாள் வீட்டில். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மார்க்கு என்று பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி. ஒரு பக்கம் ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. இவனை கையும் காலம் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. எங்க? சிறைச்சாலையிலே. தேவதூதன் போய் அவனை தட்டி எழுப்புறான். எல்லாம் வந்து கீழே விழுது. அவன் எழுந்து கட்டில் எழுந்து வெளியே புறப்பட்டு போய் என்று துரிதமா அனுப்புகிறார். இங்க ஜெபம் நடந்து இருக்குது. நேர அந்த ஜெபம் நடக்கிற வீட்டுக்கு வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. பலத்த கை தட்டிய பாக்கை. இங்கே ஜெபம் நடக்குதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் வரணும். கரங்களை தட்டி தேவனுக்கு சத்தமும் உணரலையா சொல்லணும். நேர பேதுரு எழுந்து நேர வர்றாரு. எங்க வர்றாரு தெரியுமா? மரியாள் வீட்டுக்கு வர்றாரு. வந்தவர் என்ன தெரியுமா? கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. டொக்கோ டொக்கோ டொக்கோன்னு. அல்லேலூயா. கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாம் ஜெபத்துல அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி நிற்கிறான். அங்க ஒரு பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருந்துச்சு. வாலிமான பிள்ளை. அதுக்கு பேர் ரோதை. அதுக்கு பேர் என்னதுமா? ரோதை. இப்படி ஒட்டு கேட்கிறான். பேதுரு நேரம் ஓடுறா. பேதுரு வெளியே வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார் என்றால் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே இவங்க, நீ பெதட்டுகிறாய், இல்ல அது பேதுருடைய சத்தம் என்று உறுதியாய் சாதித்தாள். கை தட்டி அப்பாவுக்கு. ஒரு பேதுருவின் சத்தத்தையே அவள் சந்தோஷம் அடைந்து உறுதியாய் சாதிப்பாளானால் ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதை செய்தி கேட்கிற சகோதரா, உன்னோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுருவின் சத்தத்தை அவள் கேட்டு பேதுரு வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ பிதட்டுகிறாய். அவளோ உறுதியாய் சாதித்தால் பேதுரு என்று சொல்லி, அது பேதுருவின் சத்தம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மாம்சத்தின் சத்தத்திற்கு அவள் சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியோடு இருந்து அங்க அந்த ஒரு கூட்டத்தில் இப்படி சொல்றாங்க. ஒரு குறிப்பு சொல்றது, ஒருவேளை தூதனாயிருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரா இருக்கலாம்? அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். இல்லை, அது பேதுருவின் சத்தம் என்று சொன்னால் அவர்கள் கதவையை திறந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. இந்த வார்த்தை கேட்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்தை அவன் பார்க்கும்படி திரும்பினான். நீ என்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று அவர் கூப்பிடும் பொழுது திரும்புகிறாயோ அப்பொழுது உனக்கு ஒரு திருப்பு முகமே உண்டாயிருக்கும், ஒரு திருப்பு ஜெயமே உண்டாயிருக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. இதுதான் வேதத்தின் வல்லமைகள். இதுதான் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. இதுதான் இயேசுவின் சத்தம், மனுஷகுமாரனுடைய சத்தம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். தட்டிக்கிட்டே இருந்தார். இது நடந்துச்சுங்க. தட்டிக்கிட்டே இருந்தார். தட்டும் போது என்ன சொல்லி தட்டிருப்பார் நினைக்கீங்க? அவர் தட்டும் பொழுது சொன்னாராம், மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, கதவையை தர என் தலை பனிகளால் நனைகிறது என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. நாம் வேதத்தை எடுக்கிறோம், எல்லாம் சரி. வேதம் சொல்லுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயம் விழித்திருந்தது, இக்கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் என்னை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, கதவை தர. என் தலை பனியில நினையுதுமா.
ஆண்டவர் எத்தனையோ வாசல்ல போய் நின்றுட்டு கதவைய திறங்க, நான் நினைக்கிறேன் ஈராக்கில் 8 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் லெபனானிலே சாகிறார்கள் இவர்களுக்காக. பிரியமானவனே, உன்னோடு ஆண்டவர் பேசுகிற நேரம் இது. உன்னோடு கூட பேசுகிற கர்த்தருடைய நேரம் இது. அவருடைய சத்தத்தை அறியாமலே நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். என் அன்பு மகனே, மகளே, உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை என் மகன் வாசிக்க கேளு. நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, என் இருதயமோ விழித்திருந்தது, கதவையே தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் நேசரின் சத்தம். கிழவன் சத்தம் இல்லையா, வாலிபனுடைய சத்தம். 33 வயது உள்ள இளம் வாலிபனுடைய சத்தம், மனுஷகுமாரனுடைய சத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரி, என் பிரியமே. அவர் சொல்றாரு பாருங்களேன். சிலர் பார்த்து சொல்லுவார் மை சிஸ்டர். பைபிள் சொல்லுது அவர் அப்பாவா, அவர் தான் அம்மாவா, அவர் தான் அண்ணன் எழுதி இருக்குது. மூத்த சகோதரர் ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில். என் அருமையான மகனே, மகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் எவ்வளவு தெளிவாக நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. அடுத்து சொல்றார் பாருங்க, சகோதரியாக எடுத்தவர் பிரியமாக்கி விட்டு உன்னை புறாவாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை பரிசுத்தாவிக்குள் நடத்த விரும்புகிறார். என் புறாவே, என் உத்தமியே. கையை உயர்த்தி அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா? செய்தி கேட்கிற தெய்வனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் அலைன்ஸ் பண்ணி பாருங்க. நாம் அங்கு இருக்கிறோமா? என் உத்தமியே, கதவை திற. நல்ல கவனிகள். என் உத்தமியே, கதவை திற. கதவையை திற. கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்களே. கதவையை திற. என் தலை பனியினாலும், என் தலை பனிகளினாலும், என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கதறுகிறார். கதவே தரமா என் சத்தம். நான் தான் பேசுறேன். என் சத்தம். என் தலை நனைகிறது. என் தலை நனைகிறது. என் தலை நனைகிறது. அவர் இதுவரை நினைந்து கொண்டுதான் இருக்கிறார். என் சத்தத்திற்கு யார் செவி கொடுப்பா? என் சத்தத்தை யார் பார்ப்பா? என் சத்தத்தை யார் நோக்குவா என்று நினைந்து கொண்டிருக்கிறார். நாம் பொய்களை பிரவிக்கிறோம், மாம்சங்களை பிரவிக்கிறோம், அதையே வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். இல்லை, அவர் சத்தம் விளையாட்டல்ல. அன்பு பிள்ளைகளே, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு, உம்முடைய வேத வசனத்தின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பேன் என்று சொல்லி பாருங்கள். உங்களை அவர் வாளாக்காமல் தலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஐயோ, நான் நொறுக்கப்படுகிறேன், நான் இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். பிரியமானவர்களே, 50 ஆண்டு காலம் அவரோடு நடந்திருக்கிறேன். நான் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்லுவேன், நம்முடைய தேவன் மாறாதவர். ஒரு அலலிய சொல்லுங்களே, நம்முடைய தேவன் மாறாதவர். நம்முடைய தேவன் மாறாதவர். நீங்கள் காண்கிற மனிதர்கள் மாறி போவார்கள். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 1:12 அவர் மாறாதவராய் இருக்கிறாராம். என்னாகமம் 19:23 அவர் மாறாதவராய் இருக்கிறாராம். மல்கியா 3:6 அவர் மாறாதவராய் இருக்கிறாராம். எபிரேயர் 13:8 அவர் மாறாதவராய் இருக்கிறாராம். என் அருமையான மகனே, மகளே, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 102:27 அவர் மாறாதவராய் இருக்கிறாராம். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். நாம் எங்கிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அவருடைய சத்தம் இருக்கிறதே, அது ஒருபோதும் மாறாது. மனுஷகுமாரன் தான். கையை தட்டி தேவனுக்கு ஒரு அலலைய சொல்லுங்களே. அவர் உன்னை அழைத்ததுதான். ரோமர் 11:29 சொன்னார், நான் மாறாதவர். உங்களை அழைத்திருக்க அழைப்பு மாறாதது. உங்களுக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் மாறாதது.
நான் உங்களுக்கு கொடுக்கும் வரங்கள் மாறாதது, நான் உங்களை நேசிக்கும் நேசம் மாறாதது என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, நம்முடைய குறுகிய வாழ்க்கை வாழுகிறோம். தேவனோ விசாலமானதை வைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்வதில்லை. அதனால தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பேசும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் நடப்பீர்களானால் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, இதே வழி என்று உனக்கு பின்னாக கூப்பிடுகிற ஒரு சத்தம் உன் காதில் விழும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அதுதான் தேவனுடைய சத்தம். வேதம் சொல்லுகிறது, இது என் நேசருடைய சத்தம், அவர் மலைகளிலும் குன்றுகளிலும் துள்ளி வருகிறார் என்று சொன்னார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. அவர் மலைக்கு வந்தாலும் சத்தம் கொடுப்பாரு, குன்றுகளின் மேல் வந்தாலும் சத்தம் கொடுப்பார். கையை தட்டி தேவனுக்கு முன்னலையா சொல்லுங்களேன். உன்னத பாட்டு 3:8 சொல்லுகின்றன, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவருடைய தலை பனிகளால் நனைந்தன, தூறல்களால் நனைந்தன. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்றும் உங்கள் ஒவ்வொருடைய ஜபத்திற்கும் அவர் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவரை நாம் உள்ளே வரவிடுகிறதில்லை. அவர் வந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இவன் அந்த சத்தத்தை பார்க்கும்படி திரும்பினான். தேசத்தின் சம்பவத்தை எல்லாம் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அந்த சத்தத்துக்குள்ளாய் இருப்பீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கைக்குரிய அத்தனை காரியத்தையும் அவர் சொல்லுவார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அத்தனை சம்பவத்தையும் என் இயேசு சொல்லுவார். அத்தனை காரியத்தையும் அவர் தான் சொல்லுவார். வேற யாரும் சொல்லத்தின் அவசியம் இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் இல்லாத ஒருவன் ஆசீர்வதிக்க முடியாது. அற்புதங்களை பெறாதவன் மற்றொரு அற்பத்தை பற்றி சொல்ல முடியாது. வெறும் வாயினால வேணா சொல்லலாம். ஆனா கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களே, நான் ஆசீர்வதிக்கிறவர், நான் ஆசீர்வதித்து தான் தீருவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. தேவ வார்த்தை என்கிறது ஜீவன் உள்ளது. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவருடைய வசனம் பாருங்கள், என் நேசருடைய சத்தம் என்று சொன்னேன். அதைத்தான் நீதிமொழி 8:4 வாசிப்போமா? நான் முடிக்க போகிறேன். மனுஷரே, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். என் சத்தம், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, அது பெயர். சொல்றார் ஆண்டவர், மனுஷரே, என் சத்தம் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். தொனிக்குமா? இதான் அவருடைய சத்தம். உன்னை தேடி வருகிற சத்தம், உன்னை தேடி வருகிற சத்தம், மனுஷன் காதல விழுற சத்தம். என் அருமையான மகனே மகளே, நம் மனுஷர்களா இருக்கிறோம், எல்லா சத்தத்தையும் கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷரே, நான் கூப்பிடுகிறேன், என் சத்தம், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். மனுபுத்திரருக்கு தொனிக்கும். கையை தட்டி. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். 28ஆம் அதிகாரம் 23 வாசிப்போமா? ஏசாயா 28:23. செவி கொடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். என் சத்தத்தை நல்லா சொல்றார் பாருங்க பிள்ளைகளே. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னாலேயே சொல்லுங்களே. அவர் சொல்றதை சரியா கவனி. அப்ப பாருவோம் வாழ்க்கை, அப்ப பாரியாவும் வாழ்க்கை நீ எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும். அன்றைக்கு பாரு ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அன்றைக்கு தான் உன்னுடைய வாழ்க்கை இன்று முழு ஆசீர்வாதத்தை காண முடியும். என் அருமையான மகனே மகளே, யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் அன்பு மகனே மகளே, அதைத்தான் யோவான் 10:16 வாசிக்கலாம். Thank you Jesus. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளிலும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு பிரிஞ்சு பிச்சு ஆசீர்வாதத்தை கிடக்குதே, அது எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். அவ சத்தத்தை செவி கொடுக்கணும். ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களே.
நான் அவர் சத்தத்துக்கு தான் செவி கொடுப்பேன் சொல்றவங்க சத்தம் இல்லையா சொல்லுங்களே. நான் ஆபிரகாமின் குமாரன் சொல்றவங்க இல்லையா சொல்லணும். ஆபிரகாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதோ அடியேன் என்றான். ஈசாக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இதோ அடியேன் என்றார். யாக்கோபு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இதோ அடியேன் என்றார். என்றைக்காவது நீ ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு இதோ அடியேன் சொல்லியிருக்கிறியா? சொல்லு. ஒரு நாள் ஆண்டவர் நம்ம அப்பாவை கூப்பிட்டாரு. ஆபிரகாம் இதோ அடியேன். ஈசாக்கு கூப்பிட்டாரு, யாக்கோபு கூப்பிட்டாருல. அப்போ அந்த சந்ததியில் வருகிற நாம், ஆனா அவர்கிட்ட பேசும்போது மட்டும் தைரியமா பேசுவோம். ஏதாவது பேசுவோம். நீ எங்கள் ஆபிரகாமோட பெரிய ஒரு அந்த கேள்லாம் கேட்போம், அதெல்லாம் கேட்போம். நான் சொல்ல அப்படிதான் எழுதியிருக்கு 8:33 ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் அழகா சொல்லுகிறது 32 சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கையை உயர்த்தோடு. நீர் எப்படி எங்களை விடுதலையாக்குவீன் சொல்லுவீர்? எப்படி சொல்லுவீர்? இவங்க கேட்கிற கேள்வி. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த வார்த்தை யோவான் 10:27 வாசிப்போமா? சத்தமா சொல்லுங்களேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு சத்தமா மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு உங்க மேய்ப்பன் சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவர் ஆடுன்னு சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அந்த ஆடு அவர் சத்தத்தை கேட்குதான். வாசிக்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஆட்டம் மாத்திரம் அவர் என்ன பண்றாரு? அறிஞ்சிருக்கிறாரா? அவைகள் எனக்கு பின் சொல்றாரு. பின்னாடி வா 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 வா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் இயேசுநாதர் ஓவர்டேக் பண்ணி முந்தி போறோம்லாம். எப்பயும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எழுந்து நின்று ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். அந்த ஒரு ஜெபந்தான் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணும். நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றவங்க கையை வைத்தணும். இயேசுவின் பிள்ளைன்னா ஊழியக்காரனும் பிள்ளை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 11:3 என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். ஒரு நிமிஷம். ஒரு காரியம் 2 காரியம் இல்ல, 10 காரியம் சொன்னா 10ஐயும் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 8 மணிக்கு பாஸ்டிங் பண்ணி 7:30 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்பத்தான் நீ யாரு? அவருடைய ஜனம், அவருடைய பாஸ்டர், அவருடைய ஊழியக்காரர், அவருடைய சுவிசேஷகர், அவருடைய இவாஞ்சலிஸ்ட், அவருடைய பிஷப், அவருடைய போப்பு எல்லா காரியத்தையும் செய்வீர்களானால் அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்க என் ஜனமாய் இருப்பீங்க. நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். தேவன் உனக்கு ஆண்டவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் சத்தத்தை நீ கேட்க வேண்டும். ஆண்டவரே, 2 கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக, உம்முடைய ஊழியக்காரனாக நான் எப்படி வாழ்ந்து எனக்கு தெரியும். இனி நான் உமக்கு ஊழியக்காரனாக தேவனை நோக்கி 2 நிமிடம் அவர் நோக்கி கூப்பிடு. எந்த இடத்தில் தவறினாயோ, எந்த இடத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்தோ அதை அவருக்கு முன்பாக சுட்டிக்காட்டு. அவருக்கு முன்பு சொல்லு, அவருக்கு முன்பாக சொல்லு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்பொழுது உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார், உன் மனைவி பாதுகாக்கப்படுவாள், உன் குமாரரும் குமாரத்திகளும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ அவருக்கு ஜனமாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம், அவர் சத்தம், அவர் சத்தம், அவர் சத்தம், அவர் சத்தம், அவர் சத்தம்.
அந்த சத்தத்தை இன்றைக்கு நான் கேட்பேன் என்று சொல்லுவாய். ஆனால் அவர் கற்பித்தபடி நடக்க வேண்டும், அவர் கற்பித்தபடி நடக்க வேண்டும், அவர் கற்பித்தபடி நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கற்பித்தபடியே நீ நடந்து ஜீவிக்க வேண்டும், நீ நடந்து வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். 2 கையை உயர்த்திக்கோ. ஒரே ஒரு நிமிடம். ஆண்டவரே, நான் எங்கே தவறினேன்? ஆண்டவரே, எந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேன்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன், உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன். என் இருதயத்தும் பக்கமாய் திருப்புகிறேன். நான் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, நீ என்னுடைய தேவன் ஆண்டவரே, நீ என்னுடைய கர்த்தர் ஆண்டவரே. ஒரு பேதுருவின் சத்தம் அதை பார்க்கலும் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உடையது. உங்களை வழி நடத்துகிறேன் மகன் சேகர். உங்களுக்காக எந்த வார்த்தையை வேத வசனத்தை முன்வைத்து ஒழித்து ஆரம்பித்தானோ அது இன்றிலிருந்து நடத்து போகும்படியாக, உங்களை காக்கும்படியாக ஜெபம் செய்வாராக. அன்று யோவானோடு கூட பேசினார். இன்னைக்கு எங்களோடு கூட நீ பேசி இருக்கிறீர். அன்னைக்கு 7 குத்து விளக்கு மத்தியில நின்று ஆண்டவரை பேசின ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட நின்று பேசியிருக்கிறீர். உம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் மாத்திரம் நீர் எங்களுக்கு கற்பித்தபடி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக நாங்கள் நிற்கும் போது நீர் எங்களுடைய சொந்த ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாய் இருப்போம் என்று அந்த மேலான சத்தியத்தை இன்றைக்கு அறியும்படியாய் ஆண்டவரே இயேசுவின் சத்தம் ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்களும் நானும் கேட்கும்படியாய் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அவர் கற்பித்தபடியே நடக்கிறவர்களாய் ஆண்டவரே அவருடைய சொந்த ஜனமாய் மாற வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சத்தம் ஆண்டவரே அது வனாந்தரத்தை அத்திர பண்ணுகிற சத்தம் ஆண்டவரே. அவருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம், அவருடைய சத்தம் விடுதலை கொடுக்கிற சத்தம், அவருடைய சத்தம் ஆசீர்வதிக்கிற சத்தம், அவருடைய சத்தம் நம்மை பலப்படுத்துகிற சத்தம், அவருடைய சத்தம் நம்மளை ஆறுதல் படுத்துகிற சத்தம், அவருடைய சத்தம் நம்மளை சமாதானப்படுத்துகிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே பக்தி உள்ளவனாய் பரவசம் உள்ளவனாய் இந்த உலகத்துக்குரிய சத்தத்தை வெறுத்து அண்ட சராசரங்களையும் உருவாக்கி நமக்காக இன்றைக்கும் ஆளுகை செய்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் இன்று முதல் எங்களை மாற்றுவீராக. இந்த சத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்து உமக்காக ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்ல மாத்திரம் உங்க தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? அவருடைய சத்தம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அவருடைய சத்தம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அவர் சத்தம் இல்லாம வாழ்க்கை இல்லை. அவர் சத்தம் இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சத்தத்துக்குள்ளே வந்துவிட்டால் மட்டும்தான் நீ அவருடைய ஜனா, அவர் உன்னுடைய தேவன். உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் தாயாருக்காய் நான் கட்டளையிடுகிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஊழியத்தின் ஆண்டவரே தலைப்பும் ஆண்டவரே இயேசுவின் சத்தம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே யோவான் மூலமாக ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் 7 குத்து விளக்கின் மத்தியிலே நின்று ஆண்டவரே அப்பா மனுஷகுமாரோட சத்தத்தை ஆண்டவரே யோவான் கேட்டது போல ராஜா ஆண்டவரே உம்முடைய மகா சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே.
அப்பா பிதாவே, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையோட கதவை தட்டுகிறீர் ராஜா. ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே தட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை இருதயங்கள் உமக்காக திறக்கப்பட்டும் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை என் தேவனாய் கத்துற ஆண்டவரே, என் சகோதரியே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே என்று ஆண்டவரே கதவை திற என்று சொன்னது வார்த்தைப்படி ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு சத்தத்தை கேட்டு அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியாய் இருந்த ஆண்டவரே கதவை திறக்கட்டும்ப்பா, திறக்கட்டும்ப்பா. என் தேவன் ஆண்டவரே, இந்த சத்தியம் அநேகருக்கு ஆண்டவரே தெரியாமல் இருக்கிறார் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆண்டவரே உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்துக்கு மனுஷகுமார சத்தத்திற்கும் ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரு ஆண்டவரே சத்தத்தை ரோதை ஆண்டவரே அப்பா உறுதியாய் சொன்னால் ஆண்டவரே, இனி நாங்கள் எங்களுடைய தேவனாகிய சத்தத்தை உறுதியாக ஆண்டவரே கேட்டோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு செவிகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த பிள்ளையோட செவிகளை திறந்த ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீ செய்கிற ஆண்டவரே எல்லா கற்பித்த எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்த ஆண்டவரே, நீர் என் தேவனாய் இருப்பீராட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருப்போம் என்பதை ஆண்டவரே உம்முடைய சத்தத்தின் மேல் ஆணையிட்டு ஜெபிக்கிற தகப்பனே, நீர் இந்த ஊழியத்தின் சத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே திரளான ஜனங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் சத்தத்தை கேட்கிற ஆட்டுகளாய் ஆண்டவரே மந்தையிலே கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தின்படியே நாங்கள் நடக்க உதவி செய்வீராக. இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், என்னுடைய கர்த்தருடைய சத்தத்தை நான் இன்றைக்கு கேட்டேன் என்று ஆண்டவரே தடான சாட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் ஆண்டவரை அறிவிக்க என் தேவன் நீ கொடுத்த இந்த சத்தத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், வந்திருக்கிற பிள்ளைகளையும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துவோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, என் தலை பனிகளால் நனைகிறது என்று சொன்னீர். பனி துளிகளின் தூறல்களால் நனைகிறது. மனுபுத்திரனே, நான் கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேள் என்று சொன்னீர். என் சத்தத்தை கேட்டு அதன்படி எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் சொன்னீரே. இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பீராக. விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆண்டவரை நடத்தும்படியாக அருமையான மகனை உம்முடைய கரத்தில் தருகிறேன். அவனோடு பிரயாணப்படுகிறேன். மகளுக்காக ஸ்தோத்திரம். மகளை கூட ஆசீர்வதி. இன்னும் அவளுக்கு பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவள் பேர பிள்ளைகளை பேத்திகளை விட்டு விட்டு தூரமாய் ஊழியத்திற்கு போனாலும் கூட அந்த பலத்தால் அவளை நிரப்பி காத்துக்கொள்ளும். கொடுக்கப்பட்ட மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான மகனுடைய தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். வந்த அத்தனை பேருக்காய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருடைய கண்ணீரை தொடையும். யாரெல்லாம் கலங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள், என்னை யார் கூப்பிடுவா, என்னை யார் அழைப்பா, என்னோடு யார் பேசுவா என்று அப்பா கதறுகிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் கரத்திலே அழுது கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற மக்களை பாரும், கண்ணீர் வடிக்கிற மக்களை பாரும். அப்பா, அப்பா, ஏசப்பா, உம்முடைய அப்போஸ்தலன் கதறுகிறேன். இந்த சத்தத்திற்கு இவர்கள் செவி கொடுக்கட்டும். விசேஷமா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டு ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றும். சத்தமுடைய வாழ்க்கையில் தொனிக்கட்டும். அதிசயங்களை காணட்டும். இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பாய்க்கு சிறிதும் இன்றும் என்றும் கர்த்தர் வரும்பொழுதும் நாம் அனைவரோடும் அவருடைய சத்தம், மனுஷகுமாரனாகிய இயேசுவின் சத்தம் எப்போதும் கேட்பதாக.